அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் திருவாசகத்தில் முதல் பதிகம் சிவபுராணம் அதில் ஒரு பாடல் பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்னென்ன இந்த மகான் கூறும் கருத்துக்கள் நூல்கள் அதில் பார்த்தீங்கன்னா இது நம்ம 6 வீடியோ போட்டிருக்கோம். சுவாமி வேண்டதை பற்றி போட்டிருக்கிறோம், மகாகவி பாரதியை பற்றி போட்டிருக்கிறோம், தேசத்தந்தை காந்தியை பற்றி போட்டிருக்கிறோம், அருட்பிரகாச வள்ளலாரை பற்றி போட்டிருக்கிறோம், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர் சொன்ன கருத்துக்களை போட்டிருக்கிறோம். இந்த திருவாசகம் தந்த மாணிக்க பெருமான் அவரை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். இது மகான் சொல்லும் கருத்துக்கள் நூல்கள் அந்த தலைப்பில் 6 வீடியோ போட்டிருக்கோம். இது 7வது வீடியோ. இதில் திருவாசகத்தினுடைய முதல் திருப்பாடல் திருப்பதிகம் சிவபுராணம் அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த திருவாசகத்தை பற்றி ஒரு அறிமுகம் பார்ப்போங்களா. இந்த திருவாசகத்தை அருளியவர் மாணிக்க வாசக பெருமான். திருவாசகம் என்பது சைவ சமயத்தின் கடவுள் சிவபெருமானை போற்றி பாடிய பாடல்களின் தொகுப்பு. திருப்பதிகங்கள் இதனுடைய தொகுப்பு தான் திருவாசகம் பேர். அருளியவர் மாணிக்க வாசக பெருமான். இது 8வது திருமுறையாக 12 திருமுறைகள் வைத்து போற்றப்படுகிறது. 12 திருமுறையில் இது 8வது திருமுறையா வச்சிருக்கிறாங்க. திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார். திருவாசகம் அவ்வளோ கல் நெஞ்சையும் கரைக்கக்கூடியது, கல் நெஞ்சையும் கனி போல மாற்றக்கூடியது. அதில் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு பெரியவங்களே சொல்லி வச்சிருக்கிறாங்க. இந்த திருவாசகம் என்பது பக்தி தமிழ் இலக்கிய நூல் என போற்றப்படுகிறது. பக்தி நூலாகவும் எடுத்துக்கலாம், தமிழ் இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் மொத்தம் திருவாசகம் 51 திருப்பதிகம் இருக்கு. 658 திருப்பாடல்கள் உள்ளடக்கிய சைவ சமய பக்தி நூல் தான் இந்த திருவாசகம். மொத்தம் 51 திருப்பதிகம். பாடல்கள் பார்த்தா 658. மனிதன் மனிதனுக்கு கூறியது திருக்குறள். மனிதனுக்கு கூறியது திருக்குறள். கடவுள் மனிதனுக்கு அருளியது பகவத்கீதை. மனிதன் இறைவனுக்கு சொல்லி இறைவனை எழுதியது திருவாசகம். இதுதான் இந்த திருவாசகனுடைய பெருமை. திருக்குறளுக்கு என்ன பெருமைன்னா, மனிதனுக்கு திருவள்ளுவர் சாதாரண மனிதர்களுக்கு அட்வைஸ் மாதிரி சொன்னார். அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அப்படின்னு பிரித்து எப்படி ஆர்ப்போட இருக்கணும், எப்படி துறவனம் எப்படி இருக்கணும், இல்லாத எப்படி இருக்கணும், துறவனம் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் பொருட்பால் இன்பத்துப்பால் அவர் மனிதனுக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி அறிவுரை மாதிரி சொன்னது. கடவுள் மனிதனுக்கு அருளியது பகவத்கீதை. மகாபாரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனன் போர் புரிய மாட்டேன்னு சொல்லுவார். இல்லை இது நீங்கள் போர் புரிஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கடவுள் ஸ்ரீ பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லியதான் பகவத்கீதைங்கிற நூல். மனிதன் இறைவனுக்கு சொன்னது. இந்த மனிதன் யாருன்னா மாணிக்க வாசகர் பெருமான். மாணிக்க வாசகர் பெருமான் இறைவனுக்கு சொன்னதுதான் இந்த திருவாசகம். இறைவனே அதை எழுதி கைச்சாத்திட்டு அந்த படிவத்தை சிதம்பரம் நடராஜர் கோயில் வைத்து அந்த ஜோதியோடு கலந்தார். மாணிக்க வாசகரும் அங்கே தில்லை நடராஜர் கோயில் ஜோதியோடு கலந்தார். இதுதான் வரலாறு. இது நம்ம முதல் வீட்டில் பார்த்துருக்கோம். மாணிக்க வாசகரின் வரலாறுல அவர் சொன்ன கருத்துன்னு சொல்லி
இந்த போன வீடியோவில் பார்த்துருக்கோம். அதில் மாணிக்க வாசகர் எழுதியதும் அவர் சொல்லவும் எழுதியதான், கடவுள் எழுதியதான் இந்த திருவாசகம். அதான் இதுக்கு இவ்வளோ சிறப்பு திருவாசகம். கல் நெஞ்சையும் உருக செய்யக்கூடிய திருவாசகத்தை அருளியவர் மாணிக்க வாசகர் பெருமான். இதில் படித்த இப்பேற்பட்ட கல் மனசும் கொஞ்சம் கரையும், லேசாகும். அதனால் படிக்கணும் ஒவ்வொருத்தரும். திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மற்றும் மாணிக்க வாசகர் ஆகிய நால்வரும் சைவ சமயம் தலைக்க அவதரித்ததால் அவர்களை சைவ சமய குறவர்கள் என்று போற்றி மகிழ்கிறோம். சைவ சமய குறவர்கள் மொத்தம் 4 பேர். திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், திருவாசகர், மாணிக்க வாசகர். இவங்களெல்லாம் நம்ம வந்து சைவ சமய குறவர்கள் சொல்கிறோம். அவர்கள் சொன்ன வழியிலே செல்க என்பதை உணர்த்த 4 பேர் சொன்ன வழியிலே போ என்றனர் உணர்த்துவார். கிராமத்தில் சொல்லுவாங்க, 4 பேர் போன வழியிலே போ அப்படிப்பாங்க. 4 பேர் போனவங்கன்னா யார்? இவங்க சொன்ன வழியில். யாரோ ரோட்டில் போனவங்க 4 பேர்னு எடுத்துக்கிறாரு. 4 பேர் சொன்ன வழியில் போனால் இங்கே சைவ சமய குறவர்கள், அதாவது திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், இவங்க என்ன சொன்னாங்களோ அந்த வழியில் போ அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 4 பேர் சொன்ன வழியிலே போ அப்படின்னு ஒரு வாசகம் வந்து கிராமத்தில் என்ன இருக்குது. அந்த 4 பேர் யாருன்னா இந்த இவங்க தான், அதாவது சைவ சமய குறவர்கள். இப்போ வாங்க அந்த சிவபுராணம். இந்த சிவபுராணம் எங்கே வந்து மாணிக்க வாசகர் அருளினார்னா திருப்பெருந்துறை. முதல்ல பேர் வந்து திருப்பெருந்துறைன்னு பேர். இந்த பிறவி கடல்லேருந்து மூழ்கி வெளியே வரத்துக்கு அது ஒரு துறையாக இருந்தது. துறைனா அது ஒரு ஆறு ஆற்றன் கரை மாதிரி, அதுக்கு தான் துறைன்னு பேர். அந்த பிறவி கடல்லேருந்து மீண்டு வரணும்னா இந்த திருப்பெருந்துறை கோயிலை கும்பிடணும், தரிசிக்கணும். அதனால அது பேர் வந்து துறை, திருப்பெருந்துறை அப்படின்னு பேர், காரண பேர் வந்தது. இப்போ அதுக்கு பேர் வந்து ஆவுடையார் கோயில் பேர். அந்த ஆவுடையார் கோயிலில் தான் சிவபுராணம் ஆரம்பிக்கிறார். மொத்தம் 51 பதிகம் திருப்பதிகம் பாடியிருக்கிறார் மாணிக்க வாசகர். அதில் இந்த திருப்பெருந்துறையில் மட்டுமே 20 பதிகம் திருப்பதிகம் பாடியிருக்கிறார். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் 25 திருப்பதிகம் பாடுகிறார். 2 கோயிலில் தான் அதிக பாட்டு. மற்ற இடத்துலையும் பாடியிருக்கிறாரு, திருவாரூரில் பாடியிருக்காரு, திருவண்ணாமலை பாடியிருக்காரு, மற்ற இடத்துலையும் பாடு எல்லாம் 1, 2 தான். 2 இடத்துல தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம் மாணிக்க வாசகருக்கு. ஒன்று ஆவுடையார் கோயில், இன்னொன்று சிதம்பரம் நடராஜர் கோயில். 2 தான். இப்போ வாங்க சிவபுராணத்தில் வந்து முதல்ல அவர் ஆரம்பிக்கும் போது நமச்சிவாய வாழ்க அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சு இவக்கத்தில் 5 வரிகள் தான் முதல் பாட்டு, 1லேருந்து 5. அதை மட்டும் இந்த காணொலி இப்போ பார்த்துட்டு இன்னும் நிறைய படம் சொன்னல 51 திருப்பதிகம் 658 பாட்டுன்னு சொன்னேன். அது நேரம் கிடைக்கும் போது ஒரு பாட்டாக பார்க்கலாம். ஒரே நேரம் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. இன்னைக்கு சிவபுராணத்தில் முதல் 5, அதாவது முதல் பாட்டு 1லேருந்து 5 வரை உள்ளதனுடைய பாட்டையும் அவனுடைய அர்த்தத்தையும் பார்ப்போம். சிவபுராணம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னைப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. இதான் முதல் பாட்டு. என்ன அர்த்தம்னா, நமச்சிவாய நமச்சிவாய என்னும் மந்திரம் வாழ்க. இந்த 5 எழுத்து மந்திரம் பார்க்க இச்சிக்கு வந்து ஒரு எழுத்துக்கு இது கிடையாது.
அது நம்பர் கிடையாது. அதனால் நம சிவாய அஞ்சல் தான். அந்த இச்சி புள்ளி வச்சு எழுத்துக்கு எண்ணக்கூடாது. அப்போ பார்த்தீங்கன்னா 5 எழுத்து மந்திரம் பார்க்க நமச்சிவாய நமச்சிவாய என்னும் மந்திரம் வாழ்க அப்படின்னு ஆரம்பிக்கிறார் முதல்ல திருவாசகத்தை. இது சிவபுராணம் பேர். சிவபுராணம் அந்த இதில் வருது, திருப்பாடல் வருது. பாடின இடம் வந்து ஆவுடையார் கோயிலில், பாடினவர் மாணிக்க வாசகர். அது நமச்சிவாயங்கிறத ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறார். நமச்சிவாய என்னும் மந்திரம் வாழ்க, நாதந்தாள் வாழ்க, சிவபெருமானின் திருவடி வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, இமைக்கும் பொழுது கூட என் மனதை விட்டு நீங்காத அவன் திருவடி வாழ்க. கண் இமைக்கிற நேரம் ஒரு நொடி, அந்த நொடி கூட இவர் மனசை விட்டு கடவுள் வந்து சிவன் வந்து நீங்களையாம் விலகலையாம், அதனால அவருடைய திருவடி வாழ்க அப்படிங்கிற. இமைக்கும் பொழுது கூட என் மனதை விட்டு நீங்காத அவன் திருவடி வாழ்க. கண் இமைக்கும் நேரம் கூட சிவனை தான் நினைச்சிருந்திருக்காரு மாணிக்க வாசகர். அதான் அந்த பாட்டில் வருது, இமைக்கும் பொழுது கூட என் மனதை விட்டு நீங்காத அவன் திருவடி வாழ்க. கோ கலி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க, திருப்பெருந்துறையில் எழுந்தருளி என்னை ஆட்கொண்ட குருவின் திருவடி வாழ்க. நம்ம அந்த வீடியோவில் சொல்லிருக்கோம், மாணிக்க வாசகரை பற்றி பேசணும். அந்த வீடியோவில் சொல்லிருக்கோம். அவர் எங்கே வந்து இறைவன் ஆட்கொண்டார்னா இந்த ஆவுடையார் கோயிலில் தான். அதாவது பெரியார் அமைச்சராக இருந்திருக்கிறாரு. அரிமர்த்தன பாண்டியன் அமைச்சர்கள் வந்து அந்த அரசாங்கத்தில் வந்து ஒரு முதல் அமைச்சராக இருந்திருக்கிறாரு. அவரை வந்து குதிரை வாங்க வந்து எல்லாம் பொற்காசெல்லாம் கொடுத்து ராஜா அமைச்சிருக்கிறாரு. மற்ற இடத்துல ஆவுடையார் கோயில் வழியாக நாகப்பட்டினம் போனவர் ஆவுடையார் கோயிலில் வந்து இருக்கும்போது அங்கே வந்து இறைவன் வந்து மாணிக்க வாசகரை ஆட்கொள்கிறார். அதனால அவர் வந்து என்ன சொல்றார், திருப்பெருந்துறையில் எழுந்தருளி என்னை ஆட்கொண்ட குருவின் திருவடி வாழ்க. அங்கதான் இறைவன் வந்து ஆவுடையார் கோயில மாணிக்க வாசகர் ஆட்கொண்டதால் அதை சொல்றார். திருப்பெருந்துறையில் எழுந்தருளி என்னை ஆட்கொண்ட குருவின் திருவடி வாழ்க. ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. வேதங்களுக்கு தலைவனாக இருந்து என் உள்ளத்தை குடியிருக்கும் திருவடி வாழ்க. வேதங்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்து என்னுடைய நெஞ்சத்தில் குடியிருக்கும் திருவடி வாழ்க அப்படிங்கிறார். ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஏகன்னா ஒரு ஆள், அநேகன் பல பேர், ஒருவனாகவும் பலருமாகவும் இருப்பவனுமாகிய இறைவனது திருவடி வாழ்க. ஒன்றாகவும் இருப்பார், பலவாகவும் இருப்பார், அவருடைய திருவடி வாழ்க அப்படின்னு முதல்ல என்ன சொல்றாரு, இறைவனை போற்றுகிறார், இறைவன் தாளடி பணிகிறார், இறைவன் திருவடி வணங்குகிறார். அதை வச்சுதான் அதுக்கப்புறம் அடுத்தது திருவாசகத்தை அவர் உள்ளார போறார். திருப்பி நோட்டு நான் படிக்கிறேன். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோ கலி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க அப்படின்னு சிவபுராணத்தில் முதல் பாட்டை ஆரம்பிக்கிறாரு. நம்ம இந்த திருவாசகத்தை பற்றி வள்ளல் பெருமான் என்ன சொல்லியிருக்கிறான்னு பார்க்கலாம். வள்ளல் பெருமான் திருவாசகம் திருக்குறள் ரெண்டுத்தையும் ரொம்ப அதில் ஆர்வம் உள்ளவர். திருக்குறள் பாடமே நடத்திருக்கிறார் அவர் காலத்தில். திருவாசகத்தை எப்பயும் ஓதுவார். நான் முதலே சொல்றேன், அந்த திருவாசகத்தையும் திருவள்ளுவரையும் அவர் ரொம்ப விரும்பினார் அப்படிங்கிறது அவருடைய பாட்டிலேருந்தே நிறைய தெரியும். அதனால் திருவாசகம் எந்த அளவுக்கு வள்ளலார் புகழ்ந்தார்னு பாருங்க. ஓம் நமச்சிவாய வள்ளல் பெருமான் சொல்றார், வான் கலந்த மாணிக்க வாசக நீ வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கற்பன் சாற்றினிலே தேன் கலந்து
பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே அப்படின்னு திருவாசகத்தை வள்ளலார் போட்டுறார். அதாவது மாணிக்கவாசகர் பெருமானே, உன்னுடைய வாசகத்தை நான் படித்தேனா அது கற்பன் சாத்தில் கற்பன் இனிப்பாக இருக்கும். அந்த கற்பன் சாறு அதில் தேனும் ஊற்றி பாலும் கலந்து நல்ல சுவையோடு கலந்து என்னுடைய உடம்பு கலந்து உயிரும் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுமே எனக்கு அப்படியே தித்திக்குது, இனிக்குது உன்னுடைய திருவாசகத்தை படித்தா அப்படின்ட்டு வள்ளல் பெருமான் திருவாசகத்தை போற்றி புகழ்கிறார். அதனால் நாமும் நம் வாழ்வில் ஒரு தடவையாவது படித்து பயன்பெற வேண்டிய ஒப்பற்ற பக்தி இலக்கிய ஆன்மீக நூல்தான் திருவாசகம். திருவாசகத்தை நற்காரிக நிகழ்ச்சிகளிலும் நோயுற்றோர், வறுமையில் வாழ்வோர், மனக்கவலை உள்ளோர், மன அமைதி வேண்டுவோர், வணிகம் செய்வோர், கடனில் தத்தளிப்போர், மரணத்திற்கு வெகு அருகில் இருப்போர், இறை அருள் வேண்டுவோர் என எல்லோருமே படித்து இறையருள் பெறலாம். எல்லாம் படிக்கலாம். நல்ல சுப நிகழ்ச்சிகளை திருவாசகம் ஓதலாம். அந்த காலத்தில் அப்படிலாம் இருந்துச்சு. இப்போதான் அது மரணத்துக்கு வெகு அருகில் இருக்கிறவங்க மட்டும் திருவாசகம் சொன்னால் போதும் அந்த பழக்கம் மாற மாதிரி தெரியுது. அப்படி இல்லை. திருவாசகத்தை சுப நிகழ்ச்சிகளிலும் பாடலாம், நோயிட்டவர் பாடலாம், வறுமையில் வாழ்வோர் பாடலாம், மன கவலை உள்ளோர் பாடலாம், மன அமைதி வேண்டுவோர் பாடலாம், வணிகம் செய்வோர் பாடலாம், கடலில் தத்தளிப்போர் பாடலாம், மரணத்திற்கு வெகு அருகில் இருப்போர் பாடலாம். யார் யாருக்கு இறை அருள் வேண்டுமோ அனைவருமே இதை படித்து இறை அருள் பெறலாம். திருவாசகத்தை படித்தால் இறைவனுக்கு மிக அருகில் சென்று விட்டோம் என்பதே பொருள்படும். இப்பாடலை பிறருக்கு அனுப்புவோர் என அனைவருக்கும் இறையருள் கிடைக்கும் என்பதில் சிறிதளவும் சந்தேகம் வேண்டாம். இது எல்லாமே இறைவன் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி தான். ஒருத்தவங்க உதவி செய்கிறோம், கருத்தாலும் செய்யலாம். ஒருத்தவங்க ஒரு நல்ல செய்தியை அனுப்பிவிடலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல செய்தி இருக்கு பாருங்கன்னு சொல்லலாம். அதுவும் இறையருள் தான். எந்த காரியம் பிறருக்கு பயன்படுகிறதோ அது அனைத்தும் இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்படும். ஆதலால் நாம் திருவாசகத்தை தினமும் படிப்போம். ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள், திருவாசகம், திருஅருட்பா. இந்த 3 நூலும் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கணும். ஒவ்வொருத்தரும் அதை ஒரு தடையாவது படிக்கணும். அதுதான் நம்மளுக்கு இறைப்பணியா முடியும். அதுதான் உண்மையான ஒரு இறைப்பணியும் கூட. அதனால் நாமும் இறைப்பணி செய்வோம், வாழ்வில் ஆனந்தம் அடைவோம் என்று கூறி இந்த வீடியோவை இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.